இன்னொரு பக்கம் இவ்வளவு நாளாக கடுமையாக எதிர்த்துன்னு திமுகவே ஒரு கொள்கை எதிரியாக பார்த்துட்டு இருந்த சீமான் இப்போ சமீப நாளாக திமுக விட்டுட்டு ஒரு பக்கம் விஜயே தாக்கின்னு இருக்கிறாரு. எல்லா மேடையிலையும் விஜயை மட்டுமே குறி வச்சு பேசுகிறாரு. இது என்ன காரணம்? ஒருவேளை விஜயை தாக்கி பேசுவதன் வாயிலாக அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை எல்லாம் மடை திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்க பார்க்குறாரா அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. அதாவதுங்க, அவர் மேலே குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் வாங்குற வாக்கால் திமுக ஜெயிக்க வச்சுக்கிறாருங்கிறது தான். இப்போ கூட்டணியை நோக்கி நகரதுக்கான இடத்துல இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, ஏறத்தாழ 10-15 வருஷம் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வேலை செய்கிறான். பல பேர் அந்த கட்சி விட்டே ஓடி போயிட்டான். கட்சி விட்டும் போயிட்டான், காசும் இழந்துட்டான். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வேணா ஒருத்தவன் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டேன்னா திருப்பி பழைய ஆள் யாராவது நிற்க வைக்கிறானா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், அண்ணா புதுசாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தனை இறக்குறாங்க. ஒவ்வொருத்தன் செலவு பண்ணி கணக்காரன் ஆயிடுறான். என்ன அதாவது திமுக அதிமுக கட்சியில் போன தடவை தோத்தோடனே இந்த தடவை மீண்டும் ஆட்சி இது கொடுப்பாங்க, வேட்பாளர் அறிவிப்பாங்க. தோத்ததுக்கு பிறகு மீண்டும் சீட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை தோத்தா பரவாயில்ல, 2வது தடவை வாய்ப்பு கொடுப்போம், 3வது வாய்ப்பு கொடுப்போம், ஜெயிக்கிறாங்க. என்ன அப்படி இல்லாமல் ஒரு தடவை சீட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. மறுபடியும் புது வேட்பாளர் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, அந்த அபிநய மாதிரியான ஆளுங்களை, அதாவது தருமபுரியில் நிறுத்தி சௌமியா அன்பனை தோக்கடிச்சாங்களா, அந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி ஒருத்தர் திமுகவுக்கு உதவி செய்த ஆட்களுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஆளுக்கு அந்த வாய்ப்பு நாம் தமிழர்ல இல்லை. அதனால நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லாம அப்படியே கடந்து நான் ஒரு இதாக இருக்கிறேன்